வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொதி வந்ததும் அதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஹக்கா நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நூடுல்ஸ் வெந்ததும் நம்ம இதை வடிச்சிருவோம். இதை வடித்ததும் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கூலாக இருக்கிற தண்ணியை தெளித்து விட்டுருங்க, ஒட்டாமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி, நறுக்கின பூண்டு, கொஞ்சமாக வெங்காயத்தாள் இதை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் அடுத்ததாக நான் வந்து சிக்கன் சேர்க்குறேன். போன்லெஸ் சிக்கன் பீஸ் இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அந்த நூடுல்ஸோட ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து நம்ம நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். உங்களுக்கு அப்படி பெப்பர் சேர்க்கணுன்னா, காரமாக வேணும்னா பெப்பர் சேர்க்கணுன்னா இப்போ பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே சிக்கன் வெந்துடும். அடுத்ததாக குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் வந்து ரொம்ப அதிகமாக வெந்துடக்கூடாது, லைட்டாக வந்து வறுப்பட்டால் போதும். அடுத்ததாக கேபேஜ் சேர்த்துக்கலாம். அதையும் வந்து இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து வதக்கினா போதும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்குது. இப்போ இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி கார்லிக் சாஸ், இதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இப்போ உங்களுக்கு சாஸஸ்லாம் கூடவோ குறைக்கவோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக அஜினோமோட்டோ, இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நூடுல்ஸை சேர்த்துப்போம். நூடுல்ஸ் சேர்க்கும் போது அப்படியே அதில் கொட்டிடாதீங்க. கொஞ்சம் உதிரியாக எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஸோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்கும். கடைசியாக வெங்காயத்தாள் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.